மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்திய மற்றும் இலங்கை அணிக்கிடையிலான ஒருநாள் போட்டி இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் கொழும்பு பிரேமதாசம் மைதானத்தில் ஆரம்பமாகின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஏற்கனவே 20 போட்டிகள் நடைபெற்றிருந்தன. பல்லைகளில் அந்த போட்டித் தொடரை இந்திய அணி 3-0 என்ற அடிப்படையில் வெள்ளை துடைப்பு செய்திருந்தது இலங்கை அணியை. ஆகவே இந்த போட்டித் தொடரிலாவது இலங்கை அணி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இன்றைய தினத்தில் ஆரம்பமாக இந்த போட்டியை 4 சுற்று வெற்றி பெற்றிருந்த இலங்கை அணி முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் இலங்கையின் பத்தும் நிஷாங்கா ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 9 4 ஓட்டங்களடங்களாக ஒரு சிறப்பான துடுப்பாட்டத்தினை 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜனித் வெள்ளாளகே இறுதி நேரத்தில் சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை ஒரு சிறந்த இணைப்பாட்டத்தினை அமைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 65 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 7 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக ஆட்டம் இழக்காது 67 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். வனிந்தோ சரங்க 4 ஓட்டம் 1 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக மிக நீண்ட நாளின் பின்னதாக பல அழுத்தங்களுக்கு உள்ளாகியிருந்த அவர் இன்றைய 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு ஜனித் வெள்ளாள லியனுக்கு 4 ஓட்டம் 1 இடங்களாக 6 ஓட்டம் 3 இடங்களாகவும் 20 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்தார் துரதிர்ஷ்டவசமாக. ஆகவே 50 ஓவர்களில் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளிலிருந்து 230 ஓட்டங்களை இலங்கை அணியால் பெற முடிந்தது. இந்திய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள். இன்றைய தினத்தில் ஹர்ஷீப் சிங் மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளையும், முகமது சிராஜ், சிவம் தூபே, குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். ஆகவே இந்திய அணிக்கு 231 ஓட்டங்கள் இலக்காக இலங்கை அணியால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. வந்த வேகத்தில் அதிரடி காட்டியிருந்தார்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான சுப்மன் கில் மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் ஒரு சிறந்த இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். முதலாவது விக்கெட்டுக்காக 75 ஓட்டங்களை பகிர்ந்தார்கள். முதல் 10 ஓவர்களில் 71 ஓட்டங்களை சேர்த்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதில் ரோஹித் சர்மா அணியின் தலைவர் 47 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 7 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக அதிரடியாக 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். சுப்மன் கில் 4 ஓட்டங்கள் 2 இடங்களாக 16 ஓட்டங்களையும் பெற்று ஆட்டம் இழக்க அதன் பின்னதாக விராட் கோலி மற்றும் சுரேஷ் ஐயருக்கு இடையிலான ஒரு சிறந்த இணைப்பாட்டம் அமைக்க ஆரம்பித்திருந்தார்கள். மொத்தமாக 4வது விக்கெட்டுக்காக இவர்களிடையே 45 பந்துகளில் 43 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. இதில் விராட் கோலி 4 ஓட்டங்கள் 2 இடங்களாக 24 ஓட்டங்களையும், சுரேஷ் ஐயர் 4 ஓட்டம் 4 இடங்களை 23 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆகவே 24.5 பந்து வச்சு 132 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய இந்திய அணிக்கு 6வது விக்கெட்டுக்காக KL ராகுல் மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் அமைத்து கொடுத்திருந்தார்கள் 57 ஓட்டங்கள். இதில் KL ராகுல் 4 ஓட்டங்கள் 2 அடங்களாக 31 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்கின்ற வேளையில் அக்ஷர் பட்டேல் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டம் 3 இடங்களாக 33 ஓட்டங்களை பெற்றும் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தது. அதன் பின்னதாக குல்தீப் யாதவ் 2 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காதன் பின்னதாக சிவம் தூபே போட்டியை தனது கைக்கெடுத்து சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை காட்டியிருந்தார். 4 ஓட்டங்கள் 1 6 ஓட்டங்கள் 2 இடங்களை 24 பந்துகளில் இறுதி நேரத்தில் வெற்றி பெறும் நேரத்தில் 25 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். ஒரு முனையில் முகமது சிராஜ் ஆட்டம் இழக்காத 5 ஓட்டங்கள் இருந்த வேளையில் ஹர்ஷீப் சிங் மொத்தமாக 13 பந்துகளில் 1 ஓட்டம் தேவை என்ற அடிப்படையில் நேரடியாக போல் செய்யப்பட்டு ஆட்டம் இழந்திருந்தார். அதன் காரணமாக 47.5 பந்து வீச்சில் 230 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்தது இந்திய அணியாகவே இந்த போட்டி சமநிலையில் முடிந்திருந்தது. இலங்கை பந்து வீச்சாளர்களில் வனிந்தோ சரங்க மற்றும் ஷாரித் அசலங்க தலா 3 விக்கெட்டுகளையும், துனித் வெள்ளாளகே 2 விக்கெட்டுகளையும், அசித்த பெர்னாண்டோ, அகில தனஞ்சய தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு துடுப்பாட்டத்தில் ஒரு அழுத்தமான நிலைமையில் 67 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு பந்து வீச்சில் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிய துனித் வெள்ளாளகே இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாட்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் என்று சொன்னேன்.